வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட். 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி see the lesson 8th standard science unit 18 organization of life. அலகு 18 உயிரினங்களுடைய ஒருங்கமைவு என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்துக்களை பற்றிய முழுமையான காணொலியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. After the completion of this lesson, students will be able to understand the different levels of organization seen in the animal world. விலங்குலகத்திலே உள்ள உயிரினங்களின் பல்வேறு அமைப்பு நிலைகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். Know about the structure of cells. செல்களுடைய அமைப்பு பற்றி அறிதல். Understand the types of tissues. திசுக்களுடைய வகைகளை புரிந்து கொள்ளுதல். Know about the structure of eye as an example for organ level of organization. உயிரினுடைய அமைப்பு நிலையிலே உடல் உறுப்பு மட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக கண்ணினுடைய அமைப்பை பற்றி முழுமையாக அறிதல். Understand the respiratory system as an example for system level of organization. உயிரினங்களுடைய அமைப்பு நிலைகளிலே உறுப்பு மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டாக சுவாச மண்டலத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல். Understand the physiological function of organizational setup with reference to homogeneous, homostatics, diffusion, osmosis, osmoregulation, cellular respiration and metabolism. தன்னிலை காத்தல், விரவல், சவ்வூடு பரவல், ஊடு பரவல், ஒழுங்குபாடு, செல் சுவாசம் மற்றும் வளர்சிதை மாற்றம் போன்ற உடற்செயலியல் பணிகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல். Then we see the introduction of this lesson. If you look around your surrounding, you will be able to observe numerous varieties of animals. There are animals like amoeba which cannot be seen in our naked eye. There are also animals like elephant and blue whale which are huge in size. The variation of animals are not only seen in size but also in the complexity of the cells, tissues and the body structure. உனது சுற்றுப்புறத்தை உற்று நோக்கும் பொழுது எண்ணிக்கையில் அடங்காத பல்வேறு வகை விலங்கினங்களை பார்க்கலாம். நமது கண்களுக்கு புலனாகாத அமீபா போன்ற விலங்குகள் நம்மை சுற்றி உள்ளன. மிகப்பெரிய விலங்குகளான திமிங்கலம் மற்றும் யானைகள் போன்றவற்றையும் உள்ளன. விலங்குகளிலே காணப்படக்கூடிய வேறுபாடுகள் அளவில் மட்டுமல்லாது செல், திசு, உடலமைப்பு போன்றவற்றிலும் காணப்படுகின்றன. Based on the structural organization, organism can be classified into prokaryotics and eukaryotics. கட்டமைப்பினுடைய அடிப்படையிலே உயிரினங்கள் புரோகாரியாட்டுகள் மற்றும் யூகாரியாட்டுகள் என வகைப்படுத்தப்படுகிறது. In some organism like bacteria, cyanobacteria and mycoplasma, the true nucleus is absent. பாக்டீரியா, சயனோபாக்டீரியா மற்றும் மைக்கோபிளாஸ்மா போன்ற உயிரினங்களிலே உட்கருக்கள் காணப்படுவது இல்லை. The true nucleus is absent. This organism are called as a prokaryotic. உட்கரு இல்லாத உயிரினங்கள் prokaryotic என அழைக்கப்படுகிறது. However, organism like plants or animal have cells with a well-defined nucleus covered with membrane. இவ்வுயிரினங்கள் புரோகாரியாட்டுகள் என அழைக்கப்பட்டாலும் இருப்பினும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலே சவ்வினால் சூழப்பட்ட தெளிவான உட்கரு காணப்படுகிறது. The organism are called eukaryotics. Some organism have a single cell body and they are called as a unicellular organism. இந்த உயிரினங்கள் யூகாரியாட்டுகள் என அழைக்கப்படுகிறது. சில உயிரினங்கள் உடலானது ஒரு செல்லை கொண்டுள்ளதால் அவை ஒரு செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. சிங்கிள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். Example yeast and amoeba. Organisms such as plants, animals and human beings are made a large number of cells and they are called as a multicellular organism.
எடுத்துக்காட்டு ஈஸ்ட் அமீபா. மனிதன், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் போன்ற பெரிய உயிரினங்கள் பல செல்களை கொண்டுள்ளதால் அவை பல செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அழைக்கப்படுகிறது. In this lesson, let us learn about the different levels of organization of living organism with a suitable example. பல செல்களை கொண்டுள்ளதால் அவை பல செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. இப்பாடப்பகுதியிலே உயிரினங்கள் ஒருங்கமைவிலே உள்ள பல்வேறு நிலைகளை உதாரணத்துடன் நாம் இங்கு காண இருக்கின்றோம். Then biological organization, உயிரியல் ஒருங்கமைவு. Biological organization starts with the submicroscopic molecular level and passes through the microscopic cellular level and the microscopic or macroscopic organism level. Finally it ends to ecosystem and the biosphere. உயிரியல் ஒருங்கமைவு என்பது மிக நுண்ணிய மூலக்கூறு நிலையிலே துவங்கி நுண்ணிய செல் மற்றும் நுண்ணிய அல்லது மிகப்பெரிய உயிரினங்கள் வரை உள்ளது. இறுதியிலே இது சூழ்நிலை மண்டலம் மற்றும் உயிர்கோளத்திலே முழுமையாக நிறைவடைகிறது. Finally it ends to in ecosystem and the biosphere. Thus biological organization shows the hierarchy of organization level for simple to more complex. The hierarchy of biological organization reveals that atoms are the lowest unit of the submicroscopic level, while the cells and the smallest unit at the microscopic level. அதாவது உயிரியல் ஒருங்கமைவானது எளிய உயிரினங்களிலிருந்து சிக்கலான உயிரினமாக பல்வேறு படிநிலைகளிலே காணப்படக்கூடியது. அணுக்கள் என்பவை மிக நுண்ணிய நிலையில் கீழ்மட்டத்தினுடைய அழகாகவும் செல்கள் நுண்ணிய நிலையின் மிகச்சிறிய அழகாகவும் உள்ளன என்பதை உயிரியல் ஒருங்கமைவினுடைய படிநிலைகள் புலப்படுத்துகிறது. Atoms combine to form as the molecule which undergo chemical reaction to form organelles of cells. Several organelles are contained in the cell. A group of cells which are similar and the meant for a specific function constitutes a cells, a tissues. Several tissues together contributing to some specific function inside the body constitute an organ. Many organs acting together to perform a specific life process constitute an organ system. Several organ systems together constitute the organism. We see that the several systems are present in the organism and they are required to perform a diverse life of process in a multicellular organism. From lower organism to higher organism, life has passed through the simple to complex structural hierarchical level. The pictorial representation of the biological organism as shown in the figure 18.1, different level of organization should be denoted by using the simple diagram. அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. மூலக்கூறுகள் வேதிவினையின் மூலம் செல்களுக்கு நுண்ணுறுப்புகளை உருவாக்குகின்றன. ஒரு செல் பல நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளது. ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிற ஒரே மாதிரியான உள்ளமைப்பை கொண்டுள்ளன. செல்களுடைய தொகுப்பு திசுவாக உள்ளது. பல்வேறு வகையான திசுக்கள் இணைந்து உடலிலே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய உறுப்புகளை உருவாக்குகின்றன. பல்வேறு வகையான உறுப்புகள் இணைந்து குறிப்பிட்ட உடலியல் நிகழ்வுகளை செய்யக்கூடிய உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன. பல்வேறு வகையான உறுப்பு மண்டலங்கள் இணைந்து உயிரினத்தை உருவாக்குகின்றன. ஒரு உயிரினத்திலே பல்வேறு வகையான மண்டலங்கள் உள்ளன என்பதையும் அவை பல செல் உயிரினங்களிலே பல்வேறு வாழ்வியல் செயல்பாடுகளை செய்கின்றன என்பதையும் நாம் காண்கிறோம். எளிய உயிரினங்களிலே தொடங்கி மிகவும் சிக்கலான உயிரினங்களை வரை உயிரியல் வாழ்க்கையானது பல்வேறு அமைப்பு நிலைகளை கடந்துள்ளது என்பது உயிரியல் அமைப்பு நிலைகளுடைய பல்வேறு மட்டங்களையும் இங்கு படங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. Then we see the cells. Cell is the structural and functional unit of life. Cells are often called as the building blocks of the life. The study of the cell is called cell biology. Cells consist of cytoplasm enclosed within a membrane which contains the many biomolecules such as a protein and nucleic acids. Cells vary widely in a shape and size. There is a central spherical nucleus or variety of cytoplasmic living cell organelles like the endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies, centrioles, ribosomes, lysosomes, etc. present in animal cell. Each cell organelle perform a specific function
செல் என்பது உயிரினங்களுடைய அமைப்பு மற்றும் செயலழகு ஆகும். செல்கள் பொதுவாக உயிரினங்களுடைய கட்டுமான அலகுகள் என அழைக்கப்படுகிறது. செல்களை பற்றிய பாடப்பிரிவு செல் உயிரியல் என அழைக்கப்படுகிறது. செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ளன. இந்த சைட்டோபிளாசமானது புரதங்கள், உட்கரு, அமிலங்கள் போன்ற பல உயிரியல் மூலக்கூறுகளை பெற்றுள்ளது. செல்கள் அவற்றினுடைய அளவு மற்றும் வடிவத்தை பொறுத்து வேறுபடுகின்றன. செல்லுடைய மையத்திலே கோள வடிவ உட்கரு காணப்படுகிறது. மேலும் அகப்பிளாச வலை, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடல்கள், சென்ட்ரியோல்கள், ரிபோசோம்கள் போன்ற பல்வேறு நுண்ணுறுப்புகளும் செல்லினுடைய சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது. ஈச் செல் ஆர்கான்லி பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அதைத்தான் உங்களுக்கு இங்கு படமாகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. The size of the cells varies from different animals and they which are measured in units of micrometer. 1 micron is equal to 1 by 10 lakhs meters. The average cell size varies from 0.5 to 20 micrometer in a diameter. The cells of bacteria are the smallest in size 1 to 2 micrometer. In human body, the smallest in size 1 to 2 micrometer. In human body, the smallest cell is red blood cells 7 micrometer in diameter, and the longest is one of the nerve cell which reaches a length of about 90 to 100 centimeter. Human egg ovum is 100 micrometer in size. Among the multicellular animals, the largest cell is egg of an ostrich. Mycoplasma with a diameter of 0.001001 millimeter is the smallest bacterium. அதாவது ஒவ்வொரு விலங்கிலும் செல்லினுடைய அளவு வேறுபடுகிறது. விலங்குகளிலே செல்களினுடைய அளவு மைக்ரான் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு மைக்ரான் என்பது 1/10 லட்சம் மீட்டருக்கு சமமாகும். செல்களுடைய சராசரி அளவு 0.5 முதல் 20 மைக்ரான் வரை விட்டம். சராசரி அளவு 0.5 முதல் 20 மைக்ரான் விட்டம் வரை வேறுபடுகிறது. பாக்டீரியா செல்லினுடைய அளவு மிகவும் சிறியதாக இருக்கும், 1 முதல் 2 மைக்ரோமீட்டரும். மனித உடலிலே மிகச்சிறிய செல் இரத்த சிவப்பணுக்களுடைய விட்டம் 7 மைக்ரோமீட்டர் ஆகும். மிக நீண்ட செல் என்பது 90 முதல் 100 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்ட நரம்பு செல்கள் ஆகும். மனித அண்ட செல் 100 மைக்ரோமீட்டர் அளவுடையது. பல செல் விலங்குகளுடைய செல்களுடைய மிகப்பெரிய ஒரு செல் நெருப்புக்கோழி. அதுதான் சொன்னோம் நம்ம இங்கே ஆஸ்ட்ரிச். மைக்கோபிளாஸ்மா வித் டயாமீட்டர், அதனுடைய விட்டம் எவ்வளவு இருக்கும் என்றால் 0.0001 மில்லிமீட்டர் அளவுடைய மைக்கோபிளாஸ்மாவாகவே மிகச்சிறிய பாக்டீரியம் ஆகும் என்பது நாம் இங்கு கண்டோம். அதற்கு அடுத்தபடியாக, do you know our body is developed from a single cell called zygote. The zygote undergoes continuous mitotic division and forms the fetus consisting multitude of cells of different shape, size and content. Fetal cells gradually attain change in structure and function. This process is known as the cell differentiation. நமது உடலானது கருமுட்டை என்ற ஒற்றை செல்லிலிருந்தே உருவாக்கப்படுகிறது. கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுகளை அடைந்து வெவ்வேறு அளவு, வடிவம் மற்றும் உட்பொருள்களை கொண்ட திரள் செல்களாக கருவை உருவாக்குகிறது. கருச்செல்கள் படிப்படியாக அவற்றினுடைய அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன. இந்த நிகழ்விற்கு செல் மாறுபாடு அடைதல் என்று பெயர். And then we see the shape of the cells. செல்லினுடைய வடிவம். Cells are different shapes. Normally they are correlated with their functions. Some cells are oval or round, while certain others are elongated. Some are branched, like the nerve cells or a neuron. Some of our white blood cells are amoeba-like with irregular boundaries. செல்கள் வெவ்வேறு வடிவம் கொண்டவை. பொதுவாக அவற்றினுடைய பணியினை பொறுத்து அவை வேறுபடுகின்றன. சில செல்களுடைய முட்டை வடிவம், உருண்டை வடிவம் கொண்டவையாக உள்ளன. வேறு சில செல்கள் நீளமானவை. நரம்பு செல்கள் போன்ற சில செல்கள் கிளைத்தவை.
சில இரத்த வெள்ளை அணுக்கள் அமீபா போன்று வெளிப்புறத்திலே ஒழுங்கற்ற வடிவம் கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளிகளிலே தங்களுடைய வடிவத்தை மாற்றுகிறது, irregular boundaries மாற்றிக்கொள்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Then we see the activity, boil and hen's eggs and remove the shell. What do you observe? A white material surrounds the yellow part. White material is the albumin, which is sulfur on boiling. The yellow part is yolk. It is a part of the single cell. You can observe this single cell without any magnifying devices. கோழி முட்டையை வேக வைத்து அதனுடைய ஓட்டினை நீக்குக, என்ன காணப்போகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் கருவை சூழ்ந்து வெள்ளைக்கரு உள்ளது. வெள்ளைக்கருவானது ஆல்புமின் என அழைக்கப்படுகிறது. அது வேக வைக்கும் பொழுது திடப்பொருளாக மாறுகிறது. இது ஒற்றை செல்லினுடைய ஒரு பகுதி பொருளாகும். இந்த ஒரு செல் முட்டையை வெறும் கண்ணாலேயே வித் நேக்கடை வில் சீன் நம்மால் கண்ணாலே காண முடியும் என்பதுதான் இதனுடைய முழுமையான ஆக்டிவிட்டியினுடைய அர்த்தம். தென் வி see the tissues, shape of the size and some cells-னுடைய வடிவங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று கொடுக்கப்படுது. இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, அடுத்தது விந்து செல்ஸ், எலும்பு செல், அண்ட செல், இவைகளே படங்களாக நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி see the tissues, திசுக்களை பற்றி காண இருக்கின்றோம். Tissues are group of cells that have a similar structure and act together to perform a specific function. There are two types of simple tissues and complex tissues. Simple tissues are made up of cells and same size of same type or kind. Example, granular tissues. Complex tissues are made up of different kind of tissues. Example, tissues of a dry skin. Hence, simple tissues is homogeneous and complex tissues is heterogeneous. ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைந்து செய்கின்ற ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட செல்களுடைய தொகுப்பு திசுக்கள் எனப்படும். இவை எளிய திசுக்கள் மற்றும் கூட்டு திசுக்கள் என அழைக்கப்படுகிறது. எளிய திசுக்கள் ஒரே வகையான செல்களால் ஆனவை, ஹோமோஜீனியஸ். எடுத்துக்காட்டு சுரப்பி எபித்தீலிய திசு. கூட்டு திசுக்கள் வெவ்வேறு வகையான செல்களை கொண்டவை. இவை வறட்சியான தோலிலே உள்ள செல்கள். எனவே இவை எளிய திசு ஒருமைய திசு ஹோமோஜீனியஸ் என்றும், கூட்டு திசு பன்மைய திசு ஹெட்ரோஜீனியஸ் திசு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த டைப்ஸ் ஆஃப் திசுஸ், திசுக்களுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம். Depending on the basis of the structure and the function, tissues are classified into 4 types. அமைப்பு மற்றும் பணிகளை பொறுத்து திசுக்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். அட் ஃபர்ஸ்ட், எபித்தீலியல் கவரிங் திசுஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பிற்கான எபித்தீலியல் உரையீட்டு திசுக்கள். மஸ்குலர் திசுஸ் ஃபார் மூமெண்ட்ஸ் அண்ட் லொக்கமேஷன், அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கான தசை சுருங்குதல் திசுக்கள். அண்ட் தென் வி see the connective tissues, supporting tissues for binding different structure of bodies, உடலுடைய வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கும் இணைப்பு திசு. Then nervous tissues for conduction of nerve impulse, நரம்பு தூண்டல்களை கடத்தும் நரம்பு திசுக்கள். All the complex organisms consist of only for 4 basic types of tissues. சிக்கலான எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த 4 அடிப்படை திசுக்களை மட்டுமே பெற்றிருக்கும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. Then by the organ, உறுப்புகள். Organs are the structures made up of 2 or more types of tissues organized to carry out a particular function. Example, brain, heart, lungs, kidneys, liver, etc. Each of them has a specific function. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட திசுக்களால் ஆக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பே உறுப்பு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் போன்றவை ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக தமது பணிகளை செய்கிறது. அதற்குண்டான படங்களும் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Most organs are made up of 4 types of tissues. For example, the intestine is made up of epithelial tissues as the inner lining, which helps in enzyme secretion and nutrient absorption. Epithelial tissues is covered by layer of muscle tissues with the help of a peristaltic movements move the food. The intestine is also supplied by the blood tissues, connective tissues, which helps in the transporting nutrients absorbed by the intestine, and it is connected to the brain through the nerve tissues which convey instruction from the brain.
பெரும்பாலான உறுப்புகள் 4 வகையான திசுக்களால் தான் ஆக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் முன்னரே கண்டோம். உதாரணமாக, குடலானது தனது உட்புறச் சுவரிலே எபித்தீலிய திசுக்களை கொண்டுள்ளது. இத்திசுக்கள் நொதிகளை சுரக்கவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் பயன்படுத்தப்படுகிறது. எபித்தீலிய திசுவானது தசை திசு அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. உணவுக்குழல் அலையியக்கத்தின் மூலம் கீழ்நோக்கி நகர்த்துவதற்கு தசை திசு பயன்படுத்தப்படுகிறது. இரத்த திசுவானது குடலிலே பாய்ந்து குடலால் உறிஞ்சப்பட்டு ஊட்டச்சத்துக்களை உடலினுடைய பல பாகங்களுக்கு கடத்த உதவுகிறது. மேலும் குடலானது நரம்பு திசு மூலம் மூளையுடன் இணைக்கப்பட்டு மூளை தரும் தகவல்களை எடுத்துச் செல்கிறது. அடுத்ததாக நாம் இப்பொழுது கண்ணினுடைய அமைப்பை பற்றி விரிவாக காண்போம். Now let us study in about the structure of an eye. கண்ணினுடைய அமைப்பை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம். First, the eyes. Photoreceptor. கண் என்பது ஒரு பார்வை புலன் உறுப்பு. The eye is one of the important sensory organ in the human body. It is composed of the muscular tissues, connective tissues and neural tissues. It is mainly responsible for vision, differentiation of color. The human eye can differentiate approximately 10 to 12 million colors and maintaining the biological clock of the human body. The human eye can be compared to the camera as both function by gathering, focusing and transmitting to the light through the lens for creating an image of an object. கண் மனித கண்ணினுடைய ஒரு முக்கியமான புலனுறுப்புகளிலே ஒன்று. இது தசை திசு, இணைப்பு திசு மற்றும் நரம்பு திசுக்களால் ஆனது. பொதுவாக கண்ணானது பார்ப்பதற்கும் நிறங்களை பிரித்ததற்கும் மனித கண்ணிலே 10 மில்லியன் முதல் 12 மில்லியன் நிறங்கள் வேறுபடுத்தி பார்க்க இயலும். மனித உடலுடைய உயிர்க்கடிகாரத்தை பேணுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மனித கண்ணானது ஒளியை ஒருங்கிணைத்தல், குவித்தல் மற்றும் பொருளுடைய பிம்பத்தை உருவாக்குவதற்காக ஒளியை லென்ஸ் வழியை செலுத்துதல் ஆகிய பணிகளை செய்வதன் மூலம் புகைப்பட கருவியைப் போல இது செயல்படுகிறது. டு அண்டர்ஸ்டாண்ட் த மோர் அபவுட் அவர் ஐ அண்ட் ஹவு our eye functions, we need to look into the structure of human eye. The human eyes are the most complicated sense organs in the human body, with several parts fixed together forming a spherical structure. Every part of the human eye is mainly responsible for a certain action. The structure of human eye can be broadly classified into external structure and the internal structure. மனித கண் பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் புரிந்து கொள்ள கண்ணினுடைய அமைப்பை அறிவது அவசியமாகிறது. மனிதனுடைய கண்ணானது பல்வேறு பாகங்களை இணைந்து கோள வடிவமாக உருவாக்கப்பட்டு உடலுடைய சிக்கலான புலனுறுப்பு என்பது ஆகும். கண்ணினுடைய ஒவ்வொரு பாகமும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் வகையிலே அமைந்துள்ளது. மனித கண்ணினுடைய அமைப்பு அதனுடைய உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்பு என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஐ. த பார்ட்ஸ் ஆஃப் த ஐ தட் ஆர் விசிபிள் எக்ஸ்டர்னலி கம்ப்ரைஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஐ. வெளிப்புறமாக தெரியக்கூடிய கண்ணினுடைய பாகங்கள் இணைந்து அதனுடைய புற அமைப்பை உருவாக்குறது. கிளீரா. முதலிலே வெளிப்படலம். இட் இஸ் a tough and thick white sheath that protects the inner parts of the eye. We know as the white of the eye. இது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணினுடைய உள்பாகத்தை பாதுகாக்கிறது. கண்ணுடைய வெண்மை பகுதியில் நாம் இதை காண முடிகிறது. Then conjunctiva. Conjunctiva means it is a thin transparent membrane that is spread across the sclera. It keeps the eye moist and clear by secreting small amounts of mucus and tears. இது வெளிப்படலம் முழுவதுமாக மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் சவ்வாகும். இந்த சவ்வு சிறிய அளவிலே கோலை மற்றும் கண்ணீரை சுரத்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கிறது. And then we see the cornea. வெண்படலம். It is a transparent layer of the membrane that is spread over the pupil and the iris. The main role of the cornea is to refract the light that enters to eyes. இது கண்பாவை மற்றும் கருவிழியினுடைய மீது படர்ந்துள்ள ஒளி ஊடுருவும் தோல் படலம் ஆகும். கண்களுக்குள் நுழையும் ஒளியை விலகலடை செய்வதே இதனுடைய பணியாகும். Then iris, it is the pigmental layer of the tissues that make up the colored portion of the eye. It is primary functions is to control the size of the pupil depending on the amount of the light entering it.
இது கண்ணினுடைய நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளாலான திசுப்படலம். இதன் முதன்மையான பணி கண்ணினுடைய உள்ளே நுழையும் ஒளியினுடைய அளவிற்கு ஏற்ப கண் பாவையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. தென் பியூப்புள் கண் பாவை. இட் இஸ் த ஸ்மால் ஓப்பனிங் லொக்கேட்டட் அட் த மிடில் ஆஃப் த ஐரிஸ். இட் அலோஸ் த லைட் இன் டு கம். இது கருவிழியினுடைய மையத்தில் அமைந்த சிறு துளையாகும். இது ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புகிறது. அடுத்ததாக இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஐ. த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஐ இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங் பார்ட்ஸ். கண்ணினுடைய உள்ளமைப்பு கீழ்கண்ட பாகங்களை கொண்டுள்ளது. First, lens. It is the transparent biconvex at the adjustable part of the eye made up of the protein. The lens, with the help of the cornea, refracts the light which converges on the retina and creates the images on it. இது ஒளி ஊடுருவும் இருகுவியம் கொண்ட பைஃபோக்கல் அவ்வப்போது மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறனுடைய புரதத்தினால் உருவாக்கப்பட்ட கண்பாகமாகும். லென்ஸானது கார்னியாவினுடைய உதவியுடன் உள்நுழைந்த ஒளியை விலகலடை செய்து விழித்திரையிலே குவித்து பிம்பத்தை உருவாக்குகிறது. Then we see the retina. It is the layer present at the back of the eye where all the images are formed. The retina functions by converting the light rays into impulse and sending the signals to the brain through the optic nerve. விழித்திரை இது கண்ணுடைய பின்பகுதியிலே அமைந்து பிம்பங்களை உருவாக்கும் படலமாகும். விழித்திரையானது ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியை செய்கிறது. தென் த ஆப்டிக் நர்வு பார்வை நரம்பு. இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ் பிஹைண்ட் த ரெட்டினா. த ஆப்டிக் நர்வ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரியிங் ஆல் த நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் த ரெட்டினா ஆஃப் த ஹியூமன் பிரெயின். இது கண்ணினுடைய இறுதியிலே விழித்திரையுடைய பின்புறம் அமைந்துள்ளது. பார்வை நரம்பு அனைத்து நரம்பு தூண்டல்களையும் விழித்திரையிலிருந்து பெற்று பெருமூளைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வேலைகளை முழுமையாக செய்கிறது. தென் த aqueous humor. It is a watery fluid that is present in the area between the lens and the cornea. It is responsible for the nourishment of the both lens and the cornea. அக்யூவஸ் திரவம் இது லென்ஸுக்கும் விழிவெண் படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவமாகும். இது லென்ஸிற்கும் விழிவெண் படலத்திற்கும் ஊட்டம் அளிக்கிறது. இந்த விட்ரியஸ் ஹியூமர். விட்ரியல் திரவம் என்பது என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். இட் இஸ் த செமி சாலிட் டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தட் கன்வர்ட்ஸ் த இன்டீரியர் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஐ. It plays an important role in the maintaining the shape of the eye and also cause refraction of light before it reaches the retina. இது கண்ணினுடைய உட்பகுதி முழுவதையும் நிறைந்துள்ள அரை திண்ம ஒளி ஊடுருவும் கொலகொலப்பான பொருளாகும். இது கண்ணினுடைய வடிவத்தை பராமரிக்கிறது. மேலும் ஒளியானது விழித்திரையை அடையும் முன் அதை விலகலடைய செய்கிறது. இதுவே ஐயினுடைய முழுமையான வடிவம். அதனுடைய பாகங்கள் பற்றிய விளக்கங்கள் அதற்குண்டான படங்களும் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டது. மனித கண்ணின் படம் வரைந்து பாகங்களை கூறி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஆர்கான் சிஸ்டம் உறுப்பு மண்டலம் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். We will see the next continuation video of the lesson 18 Organization of Life. Until then, thank you so much.